நான் வந்து டியூஷன் எடுத்துகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு காரமடையில் எடுத்துகிட்டு இருந்தேன். பிஎஸ்சி செகண்ட் இயர் படிக்கும்போது இந்த பயணத்தை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். எதனால் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, எங்கள் அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும், நிறைய பிள்ளைகளுக்கு வந்து நல்லா சொல்லித்தரணும் அப்படின்றதுக்காகவும் இந்த பயணத்தை நான் தொடங்கினேன் 2007. நல்லா படிக்காத குழந்தைகளை நானே தேர்ந்தெடுத்து படிக்க வைக்க ஆரம்பித்தேன் காரமடையில் தொடங்கும்போது. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பையன் மட்டும்தான் வந்தான், நகுல் சொல்லிட்டு. அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து பேச்சு வராது, அம்மாவும் பேச முடியாது, அப்பாவும் பேச முடியாது, 2 பேர்த்துக்குமே காது கேட்காது. அந்த பையனுக்கு மட்டும் நான் டியூஷன் ஃபீஸே வாங்கினதில்லை. அவன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எல்கேஜியில் எங்கிட்ட வந்து ஜாயின் பண்ணான். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே அவன் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுற அளவுக்கு, இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர், தமிழ் நியூஸ் பேப்பர் 2மே ரீட் பண்ணுற அளவுக்கு அவனை நான் கொண்டு வந்தேன். மார்னிங் டியூஷன் எடுக்கிற காலை நேரம் படிக்கிறது நான் என்றைக்குமே குழந்தைங்களுக்கு மனசில் நிற்கும். நிறைய டல் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க, டாப்பர்ஸும் இருப்பாங்க. நான் வந்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, டாப்பர்ஸ் எங்கே வேணாலும் அவங்க படிச்சுப்பாங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால், மோட்டிவேட் பண்ணால் போதும். எல்லா ஸ்கூல்லையும் வந்துட்டு எனக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு. என்னது அப்படின்னா, நல்லா படிக்காத குழந்தைங்களை வந்து வெளியே துரத்துறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த ஸ்கூலோட பேரை நான் சொல்ல விரும்பலை. அப்படி தான் எங்கிட்ட வந்து ஒரு பையன் ஜாயின் பண்ணான். அப்போ ஜாயின் பண்ணும்போது அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு அழுதுகிட்டே சொன்னாங்க, இந்த மாதிரி அந்த பையனை வந்துட்டு டியூஷன்லேயும் சேர்த்திக்க மாட்டேங்கிறாங்க, ஸ்கூல்லையும் சேர்த்திக்க மாட்டேங்கிறாங்க, அவன் 10th பாஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து எங்கிட்ட வந்து சேர்த்தி விட்டாங்க. அப்போ சேர்த்தி விடும்போது அந்த பையனுக்கு வந்து நான் காலையிலையும் டியூஷன் 4 மணிக்கு டியூஷன் வருவான். அந்த பையன் காலையில் 4லேருந்து 6 வரைக்கும் படிப்பான். நைட்டு வந்து 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் படிப்பான். அப்படி படிக்க வச்சு அந்த பையனை 433 மார்க் எடுக்க வச்சேன். யாருமே அந்த பையன் வந்து பாஸே பண்ண மாட்டான்னு சொன்னாங்க. அந்த பையன் தான் ஃபஸ்ட்டு 10th வந்து ஜாயின் பண்ணான் என்கிட்ட. 12th ஸ்டாண்டர்டுக்கு டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். சென்டம் ரிசல்ட் அங்கேயும் கொடுத்துருக்கேன். என்னோடய சப்ஜெக்டில் என்னோடய படிப்பு வந்து வீணாகக்கூடாது, மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் ஃபஸ்ட்டு 3 பேர்த்துக்கு எடுக்க ஆரம்பித்தேன். என்னோடய டியூஷனோட ஸ்பெஷாலிட்டியே என்னது அப்படின்னா, ஏர்லி மார்னிங் படிக்கிறதா என்றைக்குமே குழந்தைங்க மனசில் நிற்கும். அதனால் ஏர்லி மார்னிங் 4 o'clockலேருந்து 6 o'clock வரைக்கும் கம்பல்சரி 10th 11th 12th வந்துடுவாங்க டியூஷனுக்கு. மார்னிங் வந்து கம்பல்சரி 1 hour மேக்ஸ் எடுப்பாங்க, படிப்பாங்க. டெய்லியும் டெஸ்ட்டு வைப்பாங்க. ஈவினிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 o'clockலேருந்து டியூஷன் ஆரம்பித்து 9:30 வரைக்கும் டியூஷன் இருக்குது. படித்து டெஸ்ட் எழுதுனா தான் வீட்டுக்கு அனுப்புவேன். அது வந்து பிள்ளைகளுக்கே தெரியும். அந்த ஒரு நம்பிக்கை தான் பேரண்ட்ஸ் வந்து எப்படி இருந்தாலும் நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சுருவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் பேரண்ட்ஸ் வந்து எங்கிட்ட அனுப்புனாங்க. இது வரைக்கும் நான் காப்பாற்றிட்டு இருக்கேன், இனிமேலும் காப்பாற்றுவேன். என்னோடய எல்லா மாணவ செல்வங்களுக்கும் நான் என்ன சொல்ல ஆசைப்பட்றேன் அப்படின்னா, இன்று தலை குனிந்து படிப்பதெல்லாம் நாளை தலை நிமிர்ந்து நடப்பதற்கே. அந்த தாட் மட்டும் மைண்டில் வச்சுட்டு படிச்சிங்கன்னா போதும். எதுவுமே நம்மளால் முடியாது அப்படிங்கிறத வந்துட்டு யோசிக்கேன். எல்லாமே நம்மளால் முடியும்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே தன்னம்பிக்கையை வந்து வளர்த்துக்கோங்க. ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டோம், இல்லை 10th ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னு லைஃபே ஃபெயிலியர் மாதிரி அர்த்தம் கிடையாது. நம்ம இவ்வளோ பாஸ் ஆகிட்டோமே, இனி ஒரு சப்ஜெக்ட் தானே, சீக்கிரமாக படித்து பாஸ் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை வந்து வளர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட நான் டியூஷன் ஆரம்பித்து 14 வருஷம் ஆச்சு. இந்த 14 வருஷத்தில் நான் வந்துட்டு முக்கியமாக ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொண்டாடுவேன். அது வந்து என்னது அப்படின்னா, குழந்தைகள் தினம். ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு இந்த குழந்தைகள் தினத்தை வந்துட்டு ஸ்கூலில் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அதை விட ஒரு படி மேலே தான் நான் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா குழந்தைகளுக்குமே ப்ரைஸ் கொடுப்பேன். ஒரு 5 விதமான ப்ரைஸ் வந்து நான் பிரிச்சுருக்கேன். அட்டனன்ஸ் ப்ரைஸு, ஏன்னா குழந்தைங்க வந்து டியூஷனுக்கு வந்துட்டு லீவ் போடாமல் வரணும் அப்படின்றதுக்காக அட்டனன்ஸ் ப்ரைஸு, ஹேண்ட் ரைட்டிங் ப்ரைஸு, பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ப்ரைஸு, அப்புறம் டாப்பர் ப்ரைஸு. அதுக்கப்புறம் நல்லா படிக்காத குழந்தைங்க கூட இன்க்ரீஸ் ஆகிருப்பாங்கல்ல மார்க்கு, அவன் ஃபெயில் ஆகிட்டு இருந்த பையன் பாஸ் மார்க் வாங்கியிருப்பான்ல, அதுக்கு கூட நான் ப்ரைஸ் கொடுத்து டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்தியிருக்கேன். வருஷம் நம்ம டியூஷனில் இந்த மாதிரி குழந்தைகள் தின சிறப்பு நிகழ்ச்சிகள் வந்து நடக்கும்.